வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆர்க்பிளாஷ் ரிவ்யூ. சரி வாங்க, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கிய சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க, உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம கௌதம் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு அநாத ஆசிரமம் திறக்கிறதுக்காக அதுக்கு தேவையான எல்லா அமௌண்ட்டையும் ரெடி பண்ணி ஒரு வீட்டை வாங்கிட்டாருங்க. வீடு வாங்கினது மட்டும் இல்லாமல் அதுக்கு அட்வான்ஸும் ஒரு வழியாக கொடுத்துட்டு சந்தோஷமாக நம்மளோட அரவிந்த் இல்லை, கௌதமும் நம்மளோட இலக்கியாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் இதில் ஒரு சின்ன சிக்கலுங்க. இவங்க வாங்கின அந்த வீட்டை இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பைரவி, அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு வெறியோடு பார்க்குறாங்க. பார்த்துட்டு, எப்படி வாங்கிட்ட இலக்கியா, உன்னை எப்படி நான் நிம்மதியாக வாங்க விடுவேன், நீ எப்படி இந்த அநாத இல்லத்தை நீ திறக்கிற, ஆதரவற்றோருக்கு நீ எப்படி உதவி பண்ணுற, நான் பார்க்க தான் போகிறேன், இதை ஒழிக்காமல் நான் ஓய மாட்டேன்டி யா ஹூஹா அப்படின்றாங்க நம்மளோட பைரவி. பட் இது எதுவுமே நம்மளோட கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் தெரியாதுங்க. ஏன்னா இவங்க காரில் உட்காந்துட்டு போட்டோ கிச்சிக்கின்னு எடுக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. எங்கன்னு உங்களுக்கே தெரியும், அவங்க மாமாவுக்கு அடிபட்டுருச்சு, பாத்ரூம் வலிக்கு விழுந்துட்டாரு, சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நடந்தது என்னென்னா, நம்ம அஞ்சலியை அடித்து வீட்டை விட்டு துரத்துறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பார். பட் நம்ம அஞ்சலியே என்ன வேணாம், வெளியே போக சொல்லாதீங்கப்பான்னு காலை பிடிச்சி கெஞ்சிற மாதிரியே கெஞ்சிட்டே இருப்பாங்க. வெளியே போடி எத்து பூத்து காத்து கீத்தி அப்படின்னு அவர் சொல்ல, இதில் காண்டான ஒன்றுமே புரியாத நம்மளோட அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா, காலை பிடிச்சி தள்ளிடுறாங்க கீழே. தொப்பின்னு விழுந்து மண்டை தலையில் அடித்து வா, அவ்வளோதாங்க, ஸ்பாட் அவுட்டுன்னு நானே நினச்சிட்டேன். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கட்டணை பொண்டாட்டி என்னங்க பண்ணோம், ஐயோ என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தானே கதறணும். ஆனால் நம்ம என்னடா அஞ்சலியோட அம்மான்னு பார்த்தா, என்னடி இப்படி பண்ணிட்ட, என்னங்க விடலையா அப்படின்னு சிம்பிளாக போகிறாங்க. இதில் என்ன தெரியுது, அவரை போட்டு தள்ளணும்னு பல நாளாக அவங்க பொண்டாட்டிக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. பட் வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் மகா தள்ளிட்டாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வெறுப்பாக இருந்துச்சு. என்னடா பெத்த தகப்பனே இப்படி போட்டு தள்ளுறாளே இவெல்லாம். இந்த கேரக்டரை வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க நம்ம டைரக்டர். ஏன்னா ஒரு கேரக்டரை இவ்வளோ மோசமாக கொண்டு போக முடியும்னா அது ஒரு டைரக்டரால் தான் கொண்டு போக முடியும். இவர் கொண்டு போகிறார். இன்னும் அஞ்சலியோட நிலைமை போக போக எவ்வளோ கேவலமாக போகும், எவ்வளோ படு மோசமாக போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பார்ப்போம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் டாவுங்க பிரியா கூட ரொமான்ஸ் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்காரு. இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை பிரியாவும் கார்த்தியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது அஞ்சலிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்க. ஏன்னா மேலே பார்த்தா நிலா, கீழே பார்த்தா நான் வச்ச டார்ச் லைட், நடுவில் பார்த்தா நான், ஏன் முன்னாடி பார்த்தா என் ஃபோனு, இப்படியே என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்படி பார்த்தா என் தம்பி ஃபோனை இங்கே போட்டு எருமை மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள்? இந்த மரத்தடியில் தான் நாங்கள் உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த நிலா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு அந்த நிலா பார்க்கும் போதெல்லாம் ஒன்று தோணுங்க. என்னன்னு தான் கேட்குங்க, என் பொண்டாட்டியோட மூச்சு. ஏன்னா ரெண்டுத்தையும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க, அப்படியே கண்ணில் சொக்கி தூக்கு வர மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் இது விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சண்டைக்கு வருவா. பிரச்சனை இல்லைங்க, முழுமதி அவளது முகமாகனு ஒரு பாட்டை பாடி கரெக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, பாபாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.